தமிழ் சமுதாயத்தை அரவணைக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொஞ்சம் தமிழர்களாக இருப்பார்களா இல்லையா என்பது சந்தேகமாக இருக்கும். திராவிட கொள்கைய ஒரு தமிழ் தேசிய ஒப்பந்தத்தை நாங்க உருவாக்கணும். தமிழ் தேசியத்துல என்னன்னா நம்ம தமிழ் சார்ந்த தீங்களை உருவாக்கி தமிழ மக்கள் நம்ம சமுதாய மக்களை முன்னிலைக்கிறவங்க. இசக்கி ராஜா என்பவர் ஒரு ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தேவேந்திர சமுதாயத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, நாங்க பாண்டியன் தான், நாங்க பரம்பரை பரம்பரை எந்த பரம்பரையா இருந்தாலும் அவங்க வீட்டுல வந்து சாப்பாடு இருக்கான்னு அப்ப சமுதாயம் 5 நான் வந்து பொதுவா வந்து ஏசி ஒரு 1,00,000 பேர் கூட தெரியாது. தேவேந்திர சமுதாயம் தேவேந்திரோட சமுதாய மக்களும் தமிழ் சமுதாயம் ஒற்றுமையா இருக்காங்க. ஆனா இங்க தமிழ் சமுதாயத்தை வேற்றக்கூடிய நபர்கள் இலக்காரனுக்கு அடியாள்களை பார்த்தவர்கள், ஆரியர்களுக்கு அடியாள்களை பார்த்தவர்கள், திராவிடர்களுக்கு அடியாள்களை பார்த்தவர்கள் இந்த தேவேந்திர சமுதாயத்தை புறந்து அச்சுறுத்தோம். தேவர் சிலைக்கு பக்கத்துல வந்து தேவர் அந்த போர்டுக்கு பக்கத்துல இமானுவல் ஐயாவோட போர்டு வச்சா அது ஏன் அவனுக்கு இவ்வளவு கோவம் வருது? நாங்க வந்து ஒப்புமைப்படுத்துறதுக்கு எல்லா தலைவரும் இந்த படத்தை வச்சு நாங்க எனக்கு கொண்டாடுறோம். ஆனா இன்னும் ஜாதியில குடித்தவர்கள் இவங்க வந்து தேவர் சமுதாயத்துல அந்த மரவன் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் ஒப்புமையாளர்கள் இருக்கக்கூடாது. அச்சுறுத்தல் சில பேர் இந்த 2 நாள் பயப்படுவாங்க. நம்ம அவங்களுக்கு எப்பயுமே பயத்தை உருவாக்குறதுக்காக இல்ல அழைக்கல எல்லா பேருமே அந்த தேவ சமுதாயத்துல எல்லா பேரும் சொல்ல முடியாது. இசக்கி ராஜா வந்துட்டு காணாம போயிட்டாங்க. இதுதான் என்ன பண்றதா ஜாதி வேலையை போடுறாங்க. நீங்க போன சமுதாயத்தை பாத்தீங்கன்னா யாருக்குமே வம்புக்கு போக மாட்டாங்க, யாருக்குமே பிரதிநிதி போக மாட்டாங்க. எல்லா சமுதாயத்துக்குமே அரவணைக்கு. ஏன்னா அவர்களுக்கு வந்து ஆடு விவசாய தொழில். அப்போ அவங்களுக்கு என்னன்னா இந்த சாக்கடை அணைய கூட போய் சண்டை போட்டு நம்ம கோர்ட்டு கேஸுக்கு போய் நம்ம வழக்குகள் ஆச்சு நம்ம ஆளு பாடு போய் நம்ம படிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்றாங்க. நம்மளோட தேவேந்திர சமுதாய மக்கள் வந்து இன்னைக்கு அதிகமாக வழக்கு காரணம் இந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்த நபர்களால் தான் வழக்கு அதிகமானது. அவர்கள் வந்து என்னன்னா அடிக்கணும், நம்ம போய் அடிக்கதான் செய்வோம். அதுக்கு காவல்துறை அதிகாரிகள் எப்பயுமே என்ன பண்றாங்கன்னா தேவேந்திர சமுதாயத்துக்கு சப்போர்ட் பாரு அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. வழக்கு பதிவு பண்றாங்க, வழக்கு திரும்பி பண்ணிட்டு திருப்பி பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது வழக்கு போடுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அதிமுகவுல இருக்கிற அந்த மாற்று சமுதாய எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுதான் காரணம். நீங்க ஓட்டு போட்டு அந்த ரோட்டுக்கே வரமாட்டேன் உட்கார்ந்த இடத்துல எங்க சமுதாயத்துக்கு மக்கள் வழக்கு போகுது நீங்க சொல்லிட்டு நம்ம மேல வழக்கு போவோம். இன்னைக்கு காதல் பாஜா முத்துராமலிங்கமாக இருக்கட்டும், தேசிய மல்லிசாமி குடும்பமாக இருக்கட்டும், ஏன் ராஜகண்ணக்கு ஒரு போனாவது தான், வெளியே இருக்க ஒரு போனாவது தான். ஏன் அடிப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாங்க. ஜாதியை பெற்று கொண்டுமே நான் வந்து கட்சி எம்எல்ஏ எம்பி அமைச்சர் வரலாம். தமிழ் சமுதாயத்துக்கு சண்டையை போட்டு வச்சு அவங்க வந்து பதவி அதிகாரத்துக்கு வரலாம். எல்லா பேருமே அவங்க இருக்கும்போது எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு வந்து இந்த தேவேந்திர சமுதாயத்தில் இன்றைக்கு நேரத்துல நாளை வண்டிகள்ல 7 ஒன்னா இணைக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் அடுத்த பட்டியல் வெளியிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனிக்கலாம். இந்த தமிழ் சமுதாயத்தில் உள்ள தேவேந்திர சமுதாய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தாய்நாடு மக்கள் கட்சி எப்போதுமே நிலைநிற்கும். அதுக்கு வந்து நீங்க எந்த இடத்துல வந்து நான் என்ன கூப்பிடலாம் தேவையில்லை. நான் கூப்பிடாத அது வந்துதான் வந்தேன். தேவேந்திர சமுதாயம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் தூய்மையாக அங்க இருப்பேன். அது என்னுடைய கொள்கை. காசு பணத்துக்காகவோ இந்த மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த மக்கள் எனக்கு முன்னாடி வருவாங்க. எனக்கு ஒரு தடவை தமிழனா ஒன்றே நேரம் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக தேவேந்திர பண்பாட்டு கழக ஒருங்கிணைந்து திருத்தம் அனைத்து உறவுகளுக்கும் தேவேந்திர அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக வாய்ப்பு அளிக்கும்.